வணக்கம் and welcome to KAMALS ADUPANKARAI. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விப்பிங் க்ரீம் பவுடரை வச்சு எப்படி நம்ம ஒரு திக்கான ஒரு விப்பிங் க்ரீம் பண்ண போகிறோம் அப்படின்னு பிளெண்டரே இல்லாமல் மிக்சியும் இல்லாமல் எப்படி நம்ம பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் நான் ஒரு விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் வெனிலா 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பவுடர்டு சுகர் ஆர் ஐசிங் சுகர் ரெண்டுமே எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் பவுடர்டு சுகர் எடுத்திருக்கேன். நம்ம இதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது நம்ம விப்பிங் க்ரீம் நம்ம பீட்டரில் வச்சு தான் பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க. இந்த பவுலோடு சேர்த்து அப்படியே ஃப்ரீசரில் வச்சுடுங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2 hours எந்த பாத்திரத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரமும் இந்த பீட்டரும் சேர்த்து நம்ம ஒரு 2 hours கிட்ட ஃப்ரீசரில் வச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு மீட்டிங்க்கு நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ இப்படி கீழே இப்படி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க விப்பிங் க்ரீம் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு இதை யூஸ் பண்ண முடியும் வச்சு நம்ம டீப் ஃப்ரீசரில் வச்சு. ஃப்ரீசரில் பால் யூஸ் பண்ணிங்கன்னா உடனே நம்ம 1 or 2 days அதை யூஸ் பண்ணி எடுத்துடணும். பார்த்து தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா திக்காகவே இருக்கணும் அது. ஸோ அதனால் அந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க தண்ணி. ஸோ ஒரு 3 minutes பீட் பண்ண உடனே நம்மளுடைய க்ரீம் பாருங்கள் இப்படி நல்லா ஃப்ளஃபியாக வந்துடுச்சு நம்மளோட விப்பிங் க்ரீமு. ஸோ இதை அப்படியே வச்சு ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு அனதர் ஒரு 15 to 20 minutes அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜ் பண்ண இந்த க்ரீம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறுபடியும் கீழேயும் இன்னொன்று கொஞ்சம் ஐஸ் போட்டு வச்சுக்கோங்க. பத்தலைன்னா போட்டாச்சு. இப்போ இன்னொரு ஒரு 10 minutes நல்லா விப்பிங் பண்ணுங்கள். கொஞ்சம் சில் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஒரு 10 minutes நல்லா பண்ணிகிட்டே இருங்க. நல்லா இன்னும் ஃப்ளஃபியாக வரும் நமக்கு. நம்ம 3 minutes வச்ச ஃப்ரீசரில் வச்ச இந்த க்ரீம் இந்த அளவுக்கு ஆயிருக்கு பாருங்க. அப்படி இவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு 10 minutes நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம் அதில். ஸோ இப்போ இது 10 minutes நல்லா பீட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் அப்படியே ஃப்ளஃபியாக நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம க்ரீம். ஸோ இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிடலாம். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 10 minutes பீட் பண்ணியாச்சு. நம்ம பவுடர் சுகரு
எசன்ஸ் எல்லாம் சேர்த்த பிறகு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது கன்சிஸ்டன்சி பாருங்கள். கீழே விட்டால் கூட விழாது நம்மளுடைய கன்சிஸ்டன்சி. ஸோ எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். ஐஸ்கிரீம் திக் ஐஸ்கிரீம் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இது நம்ம வீட்டிலே தயாரித்த ஹோம்மேட் விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. நோ பிளெண்டர், நோ மிக்ஸி, எதுவுமே எல்லாமே ஈஸியாக பவரே இல்லைன்னா கூட நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது எல்லா பேக்கரி ஐட்டம்ஸ்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்ஸ் மேலே டாப்பிங் பண்ணுறது, கேக் மேலே டாப்பிங் பண்ணுறது, ஃப்ரூட் சாலட் மேலே டாப்பிங் பண்ணுறது, எல்லாத்துக்குமே நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஹோம்மேட் விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 3 days வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 1 week எக்ஸ்ட்ரா ஆகணுன்னா ஃப்ரீசரில் வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருந்ததுன்னா அந்த டெக்ஸ்சர்ஸ்லாம் மாறி போயிடும், கன்சிஸ்டன்சி நமக்கு வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் 3 to 5 days இல்லை மேக்ஸிமம் 7 daysக்குள்ளே நம்ம ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது இதிலே நமக்கு கலர்ஸ் வேணும்னா கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர்ஸும் டாப்பிங் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ நான் சும்மா ஜஸ்ட் வந்து வெறும் இந்த இதே பெரிய சைஸ் வேணும்னா நல்லா பெரிய ஹோல்ஸாகவும் போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் இந்த டாப்பிக்காக இப்படி போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இது சின்ன ஜஸ்ட் ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் நம்ம ஏதாவது நம்ம வாங்குறதுல வரதுலேயே வச்சு நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி இல்லை ஒரு பால் கவர், பிளாஸ்டிக் கவர்ஸ் எதுவாக இருந்தாலுமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.